வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகி கம்பு லட்டு பார்க்க போகிறோம். தனித்தனியாக ராகி தனியாக லட்டு, கம்பு தனியாக லட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயத்தை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்னென்னு பார்க்கலாம். ராகி 1 கப் எடுத்திருக்கேன், அதே மாதிரி கம்பு 1 கப் எடுத்திருக்கேன். 4 பேரிச்சம்பழம், 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் 2, தேன் தேவையான அளவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ராகியும் கம்பும் தனித்தனியாக நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணணும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் ராகியை வாஷ் பண்ண போகிறேன். ஏன்னா கல் மண் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கழுவிக்கோங்க. அப்போ தான் மண் கல் இதெல்லாம் இருந்தால் கூட க்ளீன் ஆகிடும். ரொம்ப நேரம் இதை வச்சு ஊற வைக்கலாம் வேண்டாம். நார்மலாக ஒரு தடவைக்கு 2 தடவை கழுவி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வெறும் வானலில் போட்டு ஃப்ரை பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குன்னு, கலர் பார்த்திங்களா எவ்வளோ சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு. தண்ணி நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், ராகி நல்லா கழுவிட்டேன். கல் மண் இதெல்லாம் தூசிலாம் இருக்காமல் நல்லா நீட்டாக கழுவிக்கணும், அவ்வளோதான். இதே மாதிரி கம்பையும் கழுவிட்டு வந்துடுறாங்க. தண்ணி வச்சுருக்கேன், கம்பை இங்கே ஊற்றலாம். நல்லா நீட்டாக கழுவிட்டு வந்துடலாம். பாருங்கள், கம்பும் நம்ம கழுவியாச்சு. இப்போ வெறும் வானலியை நல்லா ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், வெறும் வானலியில் நம்ம அதை வறுக்கணும். அப்படியே பொரிஞ்சு வரும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், அந்த கம்பு அப்படியே வெடிக்க ஆரம்பிக்கும். மேலே ஒயிட் ஒயிட்டாக பார்த்தீங்களா, சவுண்டு உங்களுக்கு கேட்கும். பாருங்கள் எப்படி வெடிக்குதுன்னு. இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம பொன்னிறமாக எடுத்துக்கணும். மேலே ஒயிட் ஒயிட்டாக வந்துடும் பாருங்கள். இந்த கம்பு இந்த மாதிரி ஒயிட் ஒயிட்டாக ஆகும். அதை நம்ம எடுத்து அப்படியே வச்சுக்க வேண்டியதுதான். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ராகி நம்ம ஃப்ரை பண்ண வேணும். இதே மாதிரி ராகியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்கள், இதுவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு சூப்பராக. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே உதிரியாக வந்துடணும். ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு தட்டத்தில் காய வச்சுக்கலாம். சூடு ஆறுனப்புறம் நம்ம மிக்சியில் போடலாம். பாருங்கள், கம்பு ராகி ரெண்டுமே கழுவிட்டு வெறும் வானலில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நான் சூடு ஆறுறதுக்காக அப்படி வச்சுருக்கேன். சூடு ஆறுனப்புறம் தனித்தனியாக நம்ம மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். பாருங்கள், கம்பு சூடு ஆறிடுச்சு சூப்பராக. இதை நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். நல்லா ஃபைனாக ரன் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. இனிமேல் அரைக்கணும். இப்போ ஏலக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருந்தாலே அதில் 1 ஸ்பூன் இதுக்கு, 1 ஸ்பூன் ராகிக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 பேரிச்சம்பழம். இதை கொட்டையை இந்த சீடை எடுத்துட்டு சுத்தம் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கணும். 4 பேரிச்சம்பழம் இதை போட்டு நல்லா ரன் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் தேன் நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக ஃபைனாக அரைச்சாச்சு. இதை நம்ம தட்டில் ஊற்றிக்கலாம். ஆனால் ஸ்வீட் கம்மியாக இருக்கும், ஜாஸ்தியாக இருக்காது. இது உருண்டையும் வராது. இது இப்படி தான் இருக்கும், உதிரியாக அப்படியே இருக்கும், மாவாக இருக்கும். இது நம்ம உருண்டை பிடிக்க முடியாது இல்லையா, லட்டு பிடிக்க முடியாது இல்லையா, அதனால தான் நம்ம தேன் ஊற்றிக்கணும். அதனால தான் இதிலெல்லாம் நான் ஸ்வீட் கம்மி போட்டுவிட்டேன். அப்போ தான் தேன் ஊற்றும் போது சூப்பராக டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தேன் தேவையான ஊற்றிக்கலாம். அதே மாதிரி ராகியும் நல்லா சூடு ஆறிடுச்சு. மிக்சியில் ரன் பண்ணிக்கலாம். பாருங்கள், ராகி நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. இதோட நம்ம ஏலக்காய் பேரிச்சம்பழம் இதெல்லாம் ஆட் பண்ணணும் இல்லையா, ஏலக்காய் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா நாட்டு சக்கரை, அதில் இதில் ஆட் பண்ணிடலாம். பேரிச்சம்பழம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேரிச்சம்பழம் இருக்கிற விதையை நம்ம எடுத்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ண வேண்டியதான். நீங்கள் வர வாரங்களில் என்னோடய வீடியோவை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நான் பேரிச்சம்பழ விதையில் பல டிஷ்ஷஸ் செய்ய போகிறேன். பாருங்கள், நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. இதை நம்ம தட்டில் ஊற்றிக்கலாம். இதோட தேன் ஆட் பண்ண அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் தேன் விட்டுக்கோங்க. ராகிக்கு 3 ஸ்பூனு, கம்புக்கு 3 ஸ்பூன் விட்டுட்டு லட்டு பிடிக்க வேண்டியது நல்லா பிசைஞ்சு. இதில் நம்ம வேறு
நெய்யோ வேறு எதுவுமே நம்ம சேர்க்கறதில்ல. உங்கள் ஆப்ஷன் தான். இதில் நீங்கள் முந்திரி திராட்சை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ண போகிறதில்ல. பாருங்கள், பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. சத்தான உணவுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா ரொம்ப நல்லது. பாருங்கள், நல்லா சூப்பராக பிசைஞ்சு விட்டுக்கணும். பாருங்கள், பழ ஜாமுன் லட்டு வரும் பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் நம்ம சாப்பிட்லாம். இதில் வேறு எதையுமே நம்ம ஆட் பண்ணல. பாருங்கள், லட்டு ரெடி. நம்ம 5 நிமிஷத்தில் இந்த லட்டுவை பிடிச்சிடலாம். நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸுக்கு இது யூஸாக இருக்கும். எல்லாத்தையும் பிடிச்சிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ கம்பு இதையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இல்லை நீங்கள் சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நெய் அதெல்லாம் ஆட் பண்ணணும். அப்போ டேஸ்ட்டே வேறு மாதிரி மாறும். ஆனால் இப்போ நம்ம எதுவும் நெய் எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுவும் கொஞ்சம் நல்லா ஹைஜீனிக்காகவும் இருக்கும். நமக்கு தேன் எவ்வளோ நல்லதுன்னு உங்களுக்கே தெரியும். குட்டீஸுங்கெலாம் தேன் குட்டியாக இருக்கும்போது தான் நம்ம கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஹனிலாம் எதுக்குமே சேர்த்துக்கிறதே கிடையாது. இப்போ எல்லாம் உடம்பு குறைக்கிறதுக்கு தான் நம்ம ஹனி யூஸ் பண்ணுறோம். ஹெல்த்திக்கு நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. குட்டீஸுங்களுக்கும் சேர்த்துறது கிடையாது. இது மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா லட்டு பிடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. நம்ம லட்டு பிடிக்க வேண்டியது தான். சூப்பராக லட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ அழகாக வருதுன்னா. லட்டு ரெடி. ராகி கம்பு லட்டு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ டெய்லி 2:15 வரும். பாருங்கள். குட் ஃபுட் குட் லைஃப். தேங்க்யூ. நேற்று கமெண்ட் செய்த அனைவருக்கும் மிக்க நன்றி.